கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவராகிய தெய்வம் பிறப்பு என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு. ஆனால் அதே கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியம் இந்த வீடியோவின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்தவம் கிறிஸ்மஸை பல சந்தர்ப்ப சூழ்நிலையிலே, கலாச்சார அடிப்படையிலே, பாரம்பரியத்தில் எதை கொண்டாடினாலும் கிறிஸ்மஸ் என்கின்ற ஒரு வார்த்தையுடைய பொருளை லத்தீன் மொழியிலே கிறிஸ்டாஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதே கிரேக்க மொழியிலே கிறிஸ்டோமஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலே, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறதுனாலே கிரேக்கத்தில் கிறிஸ்டோஸ் என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்துவதனால ஆங்கிலத்தில் அது கிறிஸ்மஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. அது எப்படி இருந்தாலும் கூட ஆண்டவராகிய தெய்வம் பிறப்பு என்பது மிக முக்கியமானது. அது கிறிஸ்தவர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. இன்றைய நாட்களிலே கிறிஸ்மஸை தவறாய் உபயோகப்படுத்தி கொண்டு களியாட்டமும் குடி பலவிதமான தவறான பாதைக்குள்ள போவதற்காக ஒரு பண்டிகையை ஆண்டவர் உருவாக்கப்படவில்லை. ஒரு பண்டிகைக்கு பின்பாக பல அர்த்தங்கள் இருக்கிறது. அர்த்தமில்லாமல் ஒரு பண்டிகை கொண்டாடுவது அது நல்லதல்ல. துணிமணிகள் வாங்குவதோ பலகாரம் செய்து சாப்பிடுவதோ தவறல்ல. எல்லாம் செய்யலாம், சாப்பிடலாம். ஆனால் ஒரு நிஜமான ஒரு கிறிஸ்மஸ் என்பதை ஆண்டவர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதுதான்
மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் என்ன? அதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு வசனம் 1 தீமோத்தி 1 அதிகாரம் 15வது வசனத்துல, பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆண்டவராகிய தெய்வம் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை இந்த 1 தீமோத்தி புத்தகத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, களியாட்டத்தினால் நிறைந்திருக்கிறது, பலவிதமான குற்றத்தினால நிறைந்திருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய தெய்வம் இந்த பூமிக்கு வந்தார். ரட்சிப்பு யாருக்கு தேவைப்படுகிறது? மனிதனுக்கா அல்லது மிருக ஜீவன்களுக்கா, பறவைகளுக்கா? மனிதனாக இருக்கிற நமக்கு, ஆறறிவு கொடுக்கப்பட்ட நமக்கு தான் ரட்சிப்பு தேவைப்படுகிறது. காரணம், ரட்சிப்பு என்பது விடுதலை, மீட்பு, பாதுகாப்பு. இந்த மீட்கப்பட வேண்டிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்குள்ள ஏராளம் இருக்கின்றது. இதெல்லாம் மீட்கப்பட வேண்டும். அதை அறிந்து அதிலிருந்து மீட்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருந்தவர் மனித அவதாரத்தை கொண்டு இந்த பூமிக்குள்ளே சராசரி மனிதனைப் போல ஒரு தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தார் என்றால் நம்மை மீட்கும்படியாக. இரண்டாவது, விடுதலை கொடுக்கும்படியாக. இன்றைக்கு விடுதலை கொடுக்க முடியாத அளவில் ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு அக்கிரமத்தில் விழுந்து கிடந்து இன்றைக்கு தன் வாழ்க்கையை சீர்கெடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, விடுதலை நாயகனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் தெய்வம் அவதரித்தார். அதற்காகத்தான் வந்தார். மூன்றாவது, மனிதனுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பு இல்லை. எந்த நிலையிலும் அவன் நிரந்தரமாய் நான் இன்னும் 1000 வருடம் வாழ்வேன், ஆதாம் காலத்தில் இருந்ததை போல என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு எல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது அப்படியே வயது இறங்கி கொண்டு வந்து, சங்கீதம் 90 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 என்பதாக இன்றைக்கு குறைந்து வந்திருக்கிற அந்த வயது இன்னமும் பாவத்தின் நிமித்தமாக, மீறுதலின் நிமித்தமாக